2.25 சென்ட் இடத்துல எவ்வளவோ வீடு பார்த்துட்டேங்க. எந்த வீடு பார்த்தாலுமே மனசுக்கு திருப்தியே அடைய மாட்டேதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீட்டையும் ஒரு தடவை பாருங்கள். இந்த வீடும் 2.25 சென்ட் இடத்துல தான் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பார்த்துட்டு நீங்கள் பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாது. ஏன்னா இதில் 16க்கு 17 பெரிய கிங்ஸஸ் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 16க்கு 16 பெரிய லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு, ஒரு கிட்ஸ் பெட்ரூம் இருக்கு, எல்லா பெட்ரூமுக்கும் அட்டாச்ட் பாத்ரூம் இருக்கு, ஒரு வசதியான கிச்சனும் அமைஞ்சிருக்கு, அதுக்கு மாடுலர் கிச்சனும் பண்ணி கொடுத்துருவாங்க. அது போக ஒரு செடான் கார் நிறுத்திக்கிற மாதிரி பெரிய போர்ட்டிகோவும் அமைஞ்சிருக்கு. இப்படி ஒரு வசதியான பிளானிங்கை கொடுத்து 2.25 சென்ட் இடத்துல தான் இந்த வீட்டு கட்டியிருக்காங்களான்னு ஆச்சரியப்படுற மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு. 25க்கு 40ங்கிற பிளாட் டைமென்ஷன் எடுத்து இந்த வீட்டை 1700 ஸ்கொயர் ஃபீட்டில் டியூப்ளெக்ஸ் டைப்பில் 3 BHK வீடாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி 30 அடி தார் ரோடு இருக்குங்க. வீட்டு சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. இங்கே தான் பக்கத்துலேயே மெயின் ரோடு இருக்குது. அங்கேயே மளிகை கடை, பஸ் ஸ்டாப்பு எல்லாமே நியர்பையில் இருக்கிற மாதிரி இந்த வீட்டோட லொக்கேஷனும் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனும் ஸ்டோன் கிளாடிங் டைல்ஸ் எல்லாம் உபயோகப்படுத்தி ஒரு சிவில் ஒர்க்லேயே ஒரு யூ ஷேப்பில் பெரிய பார்டர் டிசைன்ஸ் கொடுத்து அதுக்கு டெக்ஸ்சர் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க ப்ளூ கலர் தீமில். மற்ற வாலில் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா மற்ற வாலில் பார்த்தீங்கன்னா சாண்டில் அண்ட் லைட் கலர் தீம், அப்புறம் ப்ரௌன் கலர் தீமில் இந்த மாதிரி சின்ன சின்ன பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு ஒரு யூனிக்கான தீமில் இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பால்கனி ஏரியாவோட கவர் பண்ணி அட்ராக்டிவாக இருக்குங்க. இது வந்து மெயின் கேட் சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரியான சைட்டுங்கிறதுனால மெயின் கேட்டும் சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குது. மெயின் டோர் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா ஹெவியான மெட்டல் கேட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா 10க்கு 14ங்க இதில் இந்த பார்க்கிங் ஏரியாவோட அளவு. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கார் பார்க்கிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சைட்லையும் நல்ல ஸ்பேஸ் இருக்குது, அந்த சைட்லேயும் நல்ல ஸ்பேஸ் இருக்குது. வீட்டோட 2 சைட்லேயும் ஸ்பேஸ் இருக்குது, பேக் சைட்லேயும் நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவான டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் ப்ரௌன் வித் ஒயிட் கலர் தீமில் சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டோட ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது போக வால்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் வித் அந்த சாண்டில் கலர் மான்மேட் டிசைனில் வால் டைல்ஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க. கிளாஸ் ஃபினிஷிங் 2x4 வெட்டிஃபை டைல்ஸ். போர்ட்டிகோலேருந்து அப்படி இந்த சைடு வந்தோம்னா இங்கே வீட்டோட மெயின் டோர் இருக்குது. மெயின் டோர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம செட்பேக் ஏரியாவில் வீட்டுக்கான நார்த் ஈஸ்ட் கார்னரில் இங்கே 2 வாட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே நல்லா ஒரு 6000 கெப்பாசிட்டியில் இருக்கக்கூடிய வாட்டர் சம்ப் தாங்க. அடுத்தது நம்ம இப்போ மெயின் டோர் பார்த்தலாம். மெயின் டோர் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. கிளாஷி ஃபினிஷிங்கில் நல்லா நீட்டான டிசைனில் கர்விங் கொடுத்து ஹெவியான மெயின் டோராக தேக்க மரத்தில் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. மெயின் டோர் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரானைட்டில் வந்து பார்டர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு வந்து 2 படிக்கட்டு ஏறி போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் கொடுத்து அதில் ஆன்டிஸ்கிட் கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இங்கே வந்து நம்ம பார்க்குறது 16க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய லிவிங் ஏரியா. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வந்து 2x4 ஹை கிளாஸ் லுக் வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தான் எல்லா ரூம்ஸ்க்கும் டைல்ஸ் ஒர்க் இந்த மாதிரியான பேட்டர்னில் தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஃபால் சீலிங் ஒர்க் நல்லாவே கலர்ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காங்க. பிங்க்கு, சாண்டில், ஒயிட்டு இந்த மாதிரியான கலர்ஃபுல்லான தீமில் ஃபால் சீலிங் ஒர்க், அப்புறம் நிறைய ஃபோக்கஸ் லைட்டும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ராட் இருக்குது. சவுத் ஃபேஸிங்கில் இருக்கிற இந்த லிவிங் ஹாலோட வாலில் மல்டிமீடியா டிவி யூனிட் இருக்குது. கீழே பேஸ் கேபினெட் இருக்குது. ஸோ அந்த ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வடக்கு பார்த்த மாதிரி சின்னதாக ஒரு பூஜை கேபினெட் ரெடி பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டோட அட்டாச் ஆகிற மாதிரியே இருக்குது. சிஎன்சி லேசர் டோர் கூட ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ப்ரௌன் கலர் தீமில் அமைஞ்சிருக்கு இந்த டிவி யூனிட்டும் இந்த பூஜை கேபினெட்டும். இந்த லிவிங் ஹாலோட வென்டிலேஷனுக்கு பேக் சைடில் ஒரு 3 டோர் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு யூபிவிசி விண்டோஸ் மாட்டி வச்சுருக்காங்க. அது போக இங்கேயும் ஒரு விண்டோ இருக்குது. இங்கேருந்து நம்ம போர்ட்டிகோ வழியாக யார் வராங்கன்னு நம்ம லிவிங் ஹாலிலேருந்தே நம்ம பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம கிச்சன் பார்க்குறதுக்கு முன்னாடி வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூம்ஸ் பார்த்துடலாம். இது வந்து கிட்ஸ் பெட்ரூமோட டோர் வந்து இந்த மாதிரி ரெடிமேட் ஃபஸ்ட்டு புட்னு டோராக மாட்டி வச்சுருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இந்த ஃபஸ்ட் பெட்ரூம் வந்து 10க்கு 8ங்கிற அளவில் கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கு இந்த கிட்ஸ் பெட்ரூம். ஃப்ளோரிங்க்கு இந்த மாதிரி வெட்டிஃபை டைல்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க ஹாலில் பார்த்த மாதிரியே. அதே மாதிரி வென்டிலேஷனுக்கு இங்கே வந்து யூபிவிசி விண்டோஸ் இருக்குது. இந்த பாத்ரூம்க்கு மேலே இருக்கிற ஆர்சிசி லேப் ஃபுல்லாமே கவர் பண்ணி பெரிய ஸ்டோரேஜ் ஆர்சிசி லேப் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா 4க்கு 6ங்கிற அளவு அமைஞ்சிருக்கு. வெஸ்டர்ன் கிளாஸட் டைப்பில் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கிட் டைல்ஸு, வாலுக்கு வந்து சாண்டில் வித் ப்ரௌன் கலர் தீமில் இருக்கக்கூடிய கிளாஸ் ஃபினிஷிங் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூமோட டோர் வந்து வெயிட்லெஸ் பிவிசி டோராக மாட்டி கொடுத்துருவாங்க. அடுத்து நம்ம வீட்டோட கிச்சன் பார்த்துடலாம். லிவிங் ஹாலில் நம்ம ஒரு கார்னரில் இந்த வீட்டுக்கான டைனிங்கை பிளான் பண்ணிக்கலாங்க. அதுக்கான ஸ்பேஸ் வந்து இந்த கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்பேஸ் மாதிரி தான் இருக்குது. கார்னரில் இங்கேருந்து நம்ம ஹேண்ட் வாஷ் மிஷின் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கிச்சன் பார்த்துலாங்க. கிச்சன் வந்து 10க்கு 8ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. கவுண்டர் டாப் வந்து ஒரு யூ ஷேப்பில் பிளான் பண்ணி அது ஃபுல்லாமே கிளாஸி ஃபினிஷிங் கிரானைட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க.
இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் மாடலர் கிச்சனாக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க கஸ்டமரோட சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி. இங்கே ஃபுல்லாமே வந்து கிரானைட்டில் வந்து வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க க்ராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி. அப்புறம் சிங்க் வந்து எஸ்எஸ்டியில் மாட்டப்பட்டிருக்கு. அது போக கிச்சனோட வால் டைல்ஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான தீமில் இருக்குது. ப்ரௌன் வித் லைட் சாண்டில் கலர் தீமில் 3D டிசைன் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட வெளிச்சத்துக்காக ஒரு பெரிய ஸ்லைடிங் டைல் அமைச்சிருக்கக்கூடிய யூபிவிசி விண்டோ. அந்த விண்டோ சுற்றியுமே பார்த்தீங்கன்னா இங்கே பார்டர் டிசைன்ஸ்க்கு கிரானைட்டை தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. அது போக கிச்சனுக்கு பேக் சைட்லேயும் நம்ம ஆர்சிசி லேப்ட் அமைஞ்சிருக்கு. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிற மாதிரி இங்கே கார்னரில் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஸோ கிச்சன் பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஸ்பேசியஸாக இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்டிஸ்கிட் கிரானைட்டை உபயோகப்படுத்தி சைடு ஹேண்டில்ஸ் வந்து எஸ்எஸ்டியில் மாற்றப்பட்டிருக்குங்க. நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் இங்கே வந்ததும் இங்கே வந்து ஒரு பேசேஜ் அமைஞ்சிருக்கு. டெரஸ் போகிற மாதிரி ஏரியாக்கான அந்த பேசேஜ், டெரஸ் ரூம் போகிறதுக்கு, அப்புறம் செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம் இதெல்லாமே போகிறதுக்கு இங்கே வந்து பேசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏரியா வர இடத்துல இந்த பேசேஜோட வென்டிலேஷனுக்காக இங்கே வந்து பெரிய பெரிய ஓப்பன் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய யூபிவிசி விண்டோ மாட்டி வச்சுருக்காங்க. பேசேஜோட சீலிங்லையும் சரி, ஸ்டெப்ஸ் ஏரியா வர சீலிங்லையும் சரி கலர்ஃபுல்லான இங்கே வந்து ஃபால் சீலிங் ஒர்க் எல்லோ அண்டு சாண்டில் கலர் காம்பினேஷனில் இருக்குது. இப்போ நம்ம வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்த்துலாம். செகண்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 17ங்க இதோட அளவு. வென்டிலேஷனுக்காக இங்கே 3 டோர் டைப்பில் யூபிவிசி விண்டோஸ் இருக்குது. சீலிங்கில் அட்ராக்டிவான டிசைனில் ஒரு சாண்டில் வித் ஒயிட் கலர் தீமில் நிறைய டிசைன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு செமி சர்க்கிள் டிசைன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் செய்யப்பட்டிருக்கு. ஆர்சிசி லேப்ட் இருக்குது, ஏசி மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. 10க்கு 17ங்க இந்த மாஸ்டர் பெட்ரூம் அளவு. இப்போ நம்ம இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம் வந்துட்டோம். இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 4க்கு 8ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ப்ரௌன் கலர் ஆன்டிஸ்க் டைல்ஸு, வாலுக்கு இந்த மாதிரி 3D டிசைன்ஸில், அதாவது மார்பிள் டிசைன்ஸில் இருக்கக்கூடிய டார்க் வித் லைட் கலர் தீமில் இருக்கக்கூடிய 2x4 வெட்டிஃபை டைல்ஸ் இந்த வாலுக்கு ஃபுல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம வீட்டோட கிங் சைஸ் பெட்ரூம் பார்த்துடலாம். கிங் சைஸ் பெட்ரூம் வெளியே வந்ததும் இந்த சைடு சவுத்தன் சைடில் வந்ததும் இங்கே 16க்கு 17ங்கிற அளவில் இந்த கிங் சைஸ் பெட்ரூம் நல்லாவே வசதியாக அமைஞ்சிருக்கு. வெளிச்சத்துக்கு பஞ்சமே இல்லை. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம்னா பால்கனி வழியாக வெளிச்சம் வரும். அது போக 3 டோர் டைப்பில் இருக்க இங்கே ஒரு யூபிவிசி விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. மெட்டல் கில்ஸோட ஆர்சிசி லேப்ட் இருக்குது. இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க், அப்புறம் அந்த சாண்டில் வித் லைட் கலர் தீமில் தான் ஃபால் சீலிங் ஒர்க் செய்யப்பட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் வாலில் ஒரு மல்டிமீடியா டிவி மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து டைல்ஸுங்க, உட்டன் பேனலிங் ஒர்க் இருக்குல்ல, இது வந்து டைல்ஸ் ஒர்க்கு சில்வர் ஒர்க்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. இது மட்டும்தான் உட்டு. ஸோ பேஸ் மட்டும் நம்ம செட்டாப் பாக்ஸில் வச்சுக்கிற மாதிரி உட்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த கிங் சைஸ் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம் வந்துட்டோம். இதோட அளவு 6க்கு 7ங்கிற அளவில் நல்லா ஸ்கொயராக ஸ்பேசிஸாக இருக்குது. கிரே கலர் தீமில் இந்த பாத்ரூம் ஃபுல்லாமே டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்டிஸ்க் டைல்ஸு, அப்புறம் மார்பிள் டிசைனில் இருக்கக்கூடிய கிளாஸ் ஃபினிஷிங் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கீஸுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. வெஸ்டர்ன் கிளாசெட், ஹேண்ட் வாஷ் மிஷின், பைப் ஃபிட்டிங்ஸ் இதெல்லாமே கஸ்டமருக்கு வீடு புக் பண்ணதுக்கப்புறம் மாட்டி கொடுப்பாங்க, டோர் முதற்கொண்டு. அடுத்தது இந்த கிங் சைஸ் பெட்ரூம்லேருந்து இங்கே வெளியே வர மாதிரி இங்கே ஒரு ப்ரைவேட் பால்கனி ஏரியா அமைஞ்சிருக்கு. 6க்கு 6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனில் கவர் பண்ணுற மாதிரி இந்த பால்கனி ஏரியாவாக பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த டெக்ஸ்சர் டிசைன்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு நீட்டாக வந்திருக்கு. ஃப்ளோரிங்க்கு வந்து ஆன்டிஸ்க் டைல்ஸு, ஃப்ரண்ட் பேரப்பட்டு வாளுக்கு எலிவேஷனில் கவர் பண்ணுற மாதிரி டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்து ஹேண்டில்ஸ் வந்து எஸ்எஸ்டியில் மாட்டி வச்சுருக்காங்க. அடுத்தது நம்ம வீட்டோட டெரஸ் போய் பார்த்துடலாம். கிங் சைஸ் பெட்ரூம்லேருந்து வெளியே வந்ததும் நம்ம பேசேஜை க்ராஸ் பண்ணி இங்கே டெரஸ் ஏரியா வந்துட்டோம். இங்கேயும் ஒரு 8க்கு 8ங்கிற அளவில் இந்த டெரஸ் ஏரியா கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே ஸ்பைரல் டைப்பில் ஒரு பெரிய மெட்டல் ஸ்டேர்கேஸ் ரெடி பண்ணி டெரஸோட காங்கிரீட்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே டெரஸ் வந்ததும் காங்கிரீட் ஸ்லாப் அமைச்சு கொடுத்து இங்கே வந்து சின்டெக்ஸ் எல்லாம் மாட்டி கொடுத்துருவாங்க. அது போக துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 BHK வீடு 25க்கு 40ங்கிற லேண்ட் டைமென்ஷன் எடுத்து 1700 ஸ்கொயர் ஃபீட்டில் டியூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. மெயின் ரோட் பக்கத்துலேயே தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. பஸ் போகிற மெயின் ரோட் பக்கத்துலேயே தான் இருக்குது. மளிகை கடை எல்லாமே ஈஸி ஆக்சசிபிலிட்டியில் இந்த வீடு நியர்பை லொக்கேஷனில் தான் அமைஞ்சிருக்கு. 92 லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த வீட்டுக்கான பில்டர். நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வீடு வந்து நீங்கள் நேரில் விசிட் பண்ணணும், மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் இந்த வீட்டை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீட்டை பற்றி மற்ற எல்லா டீட்டெயிலும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டையும் விசிட் பண்ணலாம். ஸோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.